வணக்கம். வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நடந்த என்கேஜ்மெண்ட்டு, என் பையனுடைய என்கேஜ்மெண்ட்டுடைய வீடியோ தாங்க. என்கேஜ்மெண்ட்டு எங்கே நடந்துச்சுன்னா பாண்டிச்சேரியில் சர்க்குரு ஹோட்டலில் என்கேஜ்மெண்ட் நடந்துச்சு. அப்புறம் பையன் பேர் வந்து சதீஷ், பொண்ணு பேர் அனுஷா. பெரிய பையனுக்கு என்கேஜ்மெண்ட் நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கோம். பையன் என்ன பண்ணுறாருன்னு கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க. பையன் வந்து பிடெக் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படித்தாருங்க. அது படித்து முடிச்சுட்டு அது கூடவே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 1 வருஷம் மரைன் இன்ஜினியர் கோர்ஸ் பண்ணார் பூனேயில். அது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஜாபில் வந்து ஜாயின் பண்ணிட்டார். பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. சிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாங்க அவங்க. இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பிளேட் வைப்போம் இல்லைங்களா, வருஷத்தட்டு வைப்போம். அந்த வருஷத்தட்டு வந்து பிளேட் டெக்கரேஷனாக பண்ணியிருந்தோம். பிளேட் டெக்கரேஷனில் நாங்கள் வந்துட்டு 21 தட்டு சொல்லியிருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட 25 தட்டு கிட்ட வந்துருச்சு. டெக்கரேஷன் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதை மாதிரி பார்த்திங்கன்னா எங்கள் இதில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு வடகம் வைக்கிற பழக்கம், தாளிப்பு வடகம் வந்து வைப்போம். தாளிப்பு வடகத்தை கூடவே வந்துட்டு ஒரு மஞ்சள் துணியில் தாளிப்பு வடகம், நெல், அப்புறமா காசு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அருகம்பெல் அதெல்லாம் வைப்போம். இது டெக்கரேஷன், பிளேட் டெக்கரேஷனே இது எங்களுக்கு புதுசு. இது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் பண்ணதில்லைன்னாங்க. அதை எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள், வெத்தலை பாக்கு கூட மஞ்சள் துணியில். இந்த பிளேட் டெக்கரேஷன் வந்துட்டு யார் பண்ணாங்கன்னு பார்த்திங்கன்னா மாம்ஸ் டச்சுன்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் அவங்கள நாங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணோம். அதில் அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க இதை எங்களுக்கு. நம்ம கேட்குற மாதிரியும் பண்ணி கொடுக்குறாங்க, இல்லைன்னா அவங்க ஐடியாவும் ஒரு இதுக்கும் ஒரு ஐடியா சொல்கிறாங்க. இல்லை நமக்கு இந்த மாதிரி தான் வேணும்னு கேட்டாலும் அதை மாதிரியும் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஸ்டேஜுக்கே வந்து இந்த பிளேட் டெக்கரேஷன் பண்ணி வச்சது பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பழத்தட்டுகள் வைக்கிறதுக்கு டெக்கரேஷன் தட்டு வைக்கும்போது கொஞ்சம் ஸ்டேஜ் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா லுக்காக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. நாங்கள் எதிர்பார்த்ததோடவே நல்லா இருந்துச்சு. அந்த சாரீ வந்துட்டு நல்லாவே பண்ணியிருந்தாங்க. சாரீ வந்துட்டு அந்த ஹேங்கிங்கில் தொங்குறது நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சாக்லேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டால் வச்சு பண்ணியிருந்தாங்க. நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணணும், உங்களுக்கு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் பண்ணணும். அவங்களுடைய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்க பாண்டிச்சேரி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அப்புறம் அதர் ஸ்டேட் கூட பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க பேர் வந்து சந்திரா அண்ட் பிரியா, 2 பேரும் பண்ணுறாங்க. ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு சந்திரா அண்ட் பிரியா. அப்புறமா வந்துட்டு வருஷத்தட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டோம். வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஊர் பெரியவங்க இருப்பாங்க. அப்புறம் நம்ம வீட்டில் ஃபேமிலியில் பொண்ணு வீட்டு சைடும் சரி, மாப்பிள்ளை வீட்டு சைடும் சரி, ஃபேமிலியில் பெரியவங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு பொண்ணுடைய தாய் மாமாவுக்கும் மாப்பிள்ளையுடைய தாய் மாமாவங்களுக்கும் பார்த்திங்கன்னா மரியாதை செலுத்துகிற விதமாக இந்த பொட்டு, பூ, வெத்தலை பாக்கு, பழம்லாம் கொடுத்து மரியாதை செலுத்துவாங்க. அது முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் மருமகளை எப்போ காமிக்க போகிறீங்க, ஒரு மருமகளை எப்போ காமிக்க போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க கமெண்ட்ஸில். இந்த வீடியோவில் மருமகனையும் சரி பையனையும் சரி காமிச்சிருக்கோம். இப்போ தான் மருமகனும் பையனும் வந்துட்டுருக்காங்க. இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு வச்சு கொடுப்போம் இல்லைங்களா, அதை வாங்கிறதுக்காக வராங்க. பொண்ணுக்கு நாங்கள் வச்சு கொடுப்போம் நகையும் ட்ரெஸ்ஸும். அந்த மாதிரி மாப்பிள்ளைக்கு அவங்களும் ட்ரெஸ்ஸு, நகை, ஜுவல்ஸும் வச்சு கொடுப்பாங்க. எங்கள் வீட்டு மருமக நல்லா அழகாக இருப்பாங்க. நீங்களும் கமெண்ட்ஸில் எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள். அவங்களுக்கு பொண்ணுக்கு நாங்கள் வாங்கினது பார்த்திங்கன்னா ஆரம் வாங்கியிருந்தோங்க. ஆரமும் கூட வந்து தாலி சரடும் வாங்கியிருந்தோம். தாலி சரடுக்கான செயினும் வாங்கியிருந்தோம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் வச்சு கொடுக்குறாங்க. அவங்க போய் ட்ரெஸ் வச்சு கொடுத்தோன்னே அவங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு வர போயிட்டாங்க. அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து சம்மந்தம் கலக்கிறதுன்னு சொல்லிட்டு சம்மந்திகள் வந்து சம்மந்தம் கலக்கிறதுன்னு சொல்லிட்டு அது ஊர் பெரியவங்க முன்னாடி அது வந்து நடக்கும். அது வந்துட்டு மாப்பிள்ளைக்கு அப்பா, பொண்ணுக்கு அப்பா எல்லாரையும் 2 பேரையும் உட்கார வச்சுட்டு சந்தனம்லாம் பூசுறது. எங்கள் வீட்டுக்காரர் வந்து சந்தனம் கம்மியாக பூசும்போது அங்கே பெரியவங்க அவங்க சொன்னாங்க, இல்லை சந்தனம்னு நிறைய பூசணும், அப்போ தான் விசேஷக்காரங்கன்னு சொல்லிட்டு தனித்துவமாக தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி நாங்களும் இப்போ மாப்பிள்ளைக்கு அம்மாவும் பொண்ணுக்கு அம்மா நாங்கள் 2 பேருமே அதை மாதிரி சந்தனம் பூசி பொட்டு வச்சு அதெல்லாம் பன்னீர் தெளித்து அந்த மாதிரி மரியாதை பண்ணிக்கிறது. நம்ம அடுத்தவங்க ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அழகாக உட்காந்துட்டு வந்துடுவோம். ஆனால் அவங்கவுங்களுக்கும் அவங்கவுங்க ஃபங்க்ஷன் நடத்தும்போது தான் தெரியும். நான் இந்த வீடியோ முன்னாடியே போஸ்ட் பண்ணணுன்னு தான் இருந்தேன். ஆனால் வந்துட்டு சொல்லப்போனால் எங்களுக்கு வந்துட்டு டைம் இல்லை, ரொம்பவே ஷார்ட் பீரியடு. பையன் ஊர்லேருந்து வந்தோடனே தான் நாங்கள் வந்து பத்திரிக்கை வைக்க ஆரம்பித்தோம். அப்புறம் கல்யாணத்தை ரெடி பண்ணோம்.
அதனால வந்துட்டு எங்களால் வந்து வீடியோ முன்னாடியே போஸ்ட் பண்ண முடியல. அதுதான், வேறு ஒன்றும் காரணம் கிடையாது. நமக்கும் பார்த்திங்கன்னா டைம் வந்துட்டு கடகடன் கிளம்பி வந்து அங்கேயும் ரெடி பண்ணிவிட்டு இந்த பொருள் எடுத்து வச்சுட்டோமா, அந்த பொருள் எடுத்து வச்சுட்டோமா, ஏதாவது மறந்துட்டோமா அப்படின்ட்டு ஒன்று ஒன்று யோசிச்சு எடுத்து வச்சுட்டு கிளம்புறதுக்குள்ளே போதுன்னு ஆகிடும். அதை மாதிரி. ஆனால் எங்கள் வீட்டில் ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா எல்லாம் எங்கள் நாத்தனார் எல்லாம் எங்கள் ஒருத்தி எல்லாமே கேட்பாங்க. எங்கள் மாமியார் இதெல்லாம் இதை எடுத்து வச்சிட்டியா, அதை எடுத்து வச்சிட்டியான்னு கேட்டுட்டு தான் இருந்தாங்க. ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் சரி, அப்புறமா ஃப்ரெண்ட்ஸும் சரி, அவங்க தான் எங்களுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ணாங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஃபேமிலியும் ரொம்ப முக்கியம், ஃப்ரெண்ட்ஸும் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கிறதுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் வந்துட்டு நாங்கள் வந்து பொண்ணுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஜுவல்ஸ் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் அதை மாதிரி அவங்களும் வந்துட்டு மாப்பிள்ளைக்கு வந்துட்டு அவங்களும் செயின் போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் காப்பு போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க 2 பேரும் வந்துட்டு கப்புள்ஸ் மோதிரம் வந்து ரிங் வச்சுருந்தோம். கப்புள்ஸ் ரிங் வந்துட்டு 2 பேரும் மோதிரம் மாற்றிக்கிட்டாங்க. அவங்க மோதிரம் மாற்றிட்டு கேமராமேனுக்கு வந்துட்டு அவருங்க இப்படி போஸ் கொடுங்க, இப்படி போஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு போஸ் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு சிரிப்பே வந்துருச்சு. அப்புறம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பார்த்திங்கன்னா எல்லோரும் நிலங்கு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. வந்திருந்தவங்க எல்லாருமே வந்துட்டு நிலங்கு வச்சுருந்தாங்கங்க. வந்திருக்கிறவங்கள எல்லாருக்கும் மரியாதை செலுத்துகிற விதமாக நேரில் போயிட்டு எல்லாரையும் அழைக்கணும். வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வரணும், கும்பிட்டு போட்டு. அந்த மாதிரி முடிச்சிட்டோம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் வந்து எங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் வீட்டுக்காரோடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸோடைய நாங்களும் ஃப்ரெண்ட்ஸு, அந்த சைடு அவங்களும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்துட்டு நல்லா குரூப்பாக இருந்துட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நான் எங்கள் 2 ஓரவத்திங்க 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஆரத்தி எடுத்துட்டோம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கேக் வெட்டுறதுக்காக கேக் ரெடி பண்ணியிருந்தாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கேக் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கேக்கு வெட்டி முடிச்சுட்டு கேக்கு வெட்டி முடிச்சாச்சு. அப்புறமா வந்துட்டு இது எங்கள் ஃபேமிலி, எங்கள் மாமியார் இருக்காங்க, எங்கள் மூத்தார், எங்கள் ஒருத்தி, எங்கள் நாத்தனார் எல்லாருமே இருக்கும் இந்த ஃபேமிலி. எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், இது எங்கள் ஃபேமிலி வீடியோஸ் தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்புறம் எங்கள் அண்ணன், அண்ணி, இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணுன்னு போயிட்டாங்க. அவங்க மேரேஜ்க்கு வருவாங்க, அப்போ காமிக்கிறேன் அவங்கள. அப்புறம் பொண்ணு வீட்டு சைடு அவங்களுடைய ரிலேஷன்ஸ், அவங்க அத்தை, மாமா, அவங்க சித்தப்பா, சித்தி, அவங்கெல்லாம் வச்சுட்டு அப்படியே அவங்கவுங்க குரூப் ஃபோட்டோ எடுத்தாச்சு. அப்புறம் எங்களுடைய ஃபேமிலி, நான், எங்கள் சின்ன பையன், பெரிய பையன், அப்புறம் நாங்கள் அப்படியே ஃபேமிலி ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்களும் எங்களுடைய சம்பந்தியும் சேர்ந்த போல் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து இது ஈவினிங் தான் நடந்துச்சு. அப்புறம் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு சர்க்குரு ஹோட்டலில். என்னென்ன மெனுன்னா பார்த்திங்கன்னா பரோட்டா, காஞ்சிபுரம் இட்லி, புலாவ், அப்புறம் 4 வகையான தேங்காய் சட்னி, வெங்காய சட்னி, தக்காளி சட்னி, அப்புறமா வந்துட்டு கட்லெட் இருந்துச்சு, ரசமலாய் ஸ்வீட் இருந்துச்சு, ஊத்தாப்பம், புலாவ் எல்லாம் இருந்துச்சு, ஐஸ்கிரீம் இருந்துச்சு. எல்லா சாப்பாடுமே எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சாப்பாடு எல்லாமே. மேரேஜ் வீடியோ எடிட்டிங் பண்ணிகிட்ருக்கோங்க. கூடிய சீக்கிரத்தில் வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.